அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அரசியல், சமூகம், கலாச்சாரம் என பலதரப்பட்ட தலைப்புகளிலே கலந்துரையாடி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைய நிகழ்ச்சி சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக அமையவிருக்கின்றது. HR ஃபவுண்டேஷன் என்ற ஒரு சமூக அமைப்பு கடந்த காலங்களிலே பல சமூக பணிகளை செய்திருக்கின்றது. குறிப்பாக அகில இலங்கை ரீதியாக மதரசா மாணவர்களுக்கிடையிலே அல் குர்ஆன் மரண போட்டி ஒன்றை மிக பிரபலமாக இலங்கையிலே நடாத்தி பெருமதி வாய்ந்த பரிசில்களை வழங்கிய ஒரு அமைப்பு என்றால் அது HR ஃபவுண்டேஷன் அமைப்பு தான். மீண்டும் ஒரு முறை அந்த வாய்ப்பை இலங்கை மதரசா மாணவர்களுக்கும் பள்ளிவாயல் முஅத்தின்களுக்கும் அந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. எனவே அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை வழங்குவதற்காக வேண்டிதான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு ஆளுமையை நாங்கள் வரவழைத்தோம். கொலொன்னாவ ஜும்மா பள்ளிவாயலின் செயலாளர், HR ஃபவுண்டேஷனின் தலைவர் சகோதரர் அல்ஹாஜ் முகமது ஃபெரோஸ் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி வருகை தந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸர் மீண்டும் ஒரு முறை கொழும்பிலே, அதாவது கடந்த நினைக்கிறேன் 5-6 ஆண்டுகள் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் ஒரு பிரபலமான ஒரு போட்டியை நாங்கள் பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை அந்த வாய்ப்பை இலங்கை மதரசா மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருப்பதாக அறிந்தேன். முதலிலே HR ஃபவுண்டேஷன் இது எப்படியாப்பட்ட ஒரு அமைப்பு? இந்த HR ஃபவுண்டேஷன் மூலமாக சமூகத்திற்கு நீங்கள் ஆற்றக்கூடிய சேவைகளை பற்றி சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். HR பற்றி கேட்டீங்க. HRண்டா ஹியூமனிட்டேரியன் ரிலீஃப் ஃபவுண்டேஷன், மனிதாபிமான நிவாரண பணி. இந்த பணி நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய தள்ளப்பட்ட காரணம் 2010 நான் நினைக்கிறேன் அது படிப்படியாக. காரணம் நிவாரண பணி என்பது, சமூக சேவை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளை படி நபிகள் காட்டி தந்த வழிகள். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்ந்து போகும்போது அவரவர் ஏதாவது சமூகத்தில் செய்ய வேண்டும் என்று, பிற மனிதருடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கும். அது முஸ்லீம் அல்லாதோரோ யார் இந்த பாரம்பரியம் இல்லாமல் அவர்கள் தேவைக்கேற்ற மாதிரி இஸ்லாம் அனுபவித்த முறையில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு முஸ்லீமும் இஸ்லாம்னு தெரிய வந்தால் கட்டாயமாக செய்ய வேண்டும். அந்த அமைப்பில் தான் நாங்கள் தனிநபராக சில வேலைகள் செய்து வந்தோம். குடும்பத்துக்கு சில வேலைகளை அப்படி கொலன்னாவை பள்ளி வளாகத்துக்குள் இருக்கும் பொழுது எங்கள் பள்ளி வளாகத்து கொலன்னாவை மகல்லா கிட்டத்தட்ட 7-8 வருடத்துக்கு முன்பு ஒரு 3000 குடும்பங்கள் இருந்துச்சு. அந்த மக்களுடைய அவலங்கள் நாளுக்கு நாள் அவலங்கள் பெருகி கொண்டு போகின்றது. விதவைகளுடைய அவலங்கள், கஷ்டங்கள், வியாபார தொழிற்சாலை, நோய் வாய்ப்பில், இப்படி பல விஷயங்கள் பள்ளியை நோக்கி மக்கள் கடிதங்கள் அனுப்பி தன் தேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைகள் ஆகிறது. ஆனால் அது கொலன்னாவை பள்ளி மூலமாக அவ்வளோ பெரிய தொகையை எங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியாத காரணமாகி அந்த கட்டத்தில் தான் கொலன்னாவை மஸ்ஜித் சமூகத்துக்கு தலைவராகவும் ஒரு பொறுப்பு இருக்க நிலைமை ஏற்பட்டுச்சு. அங்கேயும் ஒரு 29 பள்ளி இருக்குது. அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 29 பள்ளி 30,000 முஸ்லீம் குடும்பங்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சகவாழ்வாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் வாழ்ந்து கொண்டு கொலன்னாவில் பல பள்ளிகள் மாளிகை போன்று இருக்கின்றது. ஆடம்பரமாக அழகாக செய்யப்பட்டு, ஆனால் மக்களுடைய நிலைமையோ அந்த பள்ளிக்கு ஏற்ற மக்கள் அங்கே இல்லை. மக்களோடு நாளுக்கு நாள் சாப்பாடு இருக்கும் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு என்ன செய்கிறது? அப்போ தான் எங்களுக்கு தோன்றிச்சு, நாங்கள் தனித்தனியாக குடும்பத்துக்கு, தாத்தாக்கு, தங்கச்சிக்கு தேவை செஞ்சு கொண்டு நாங்கள் தின்றோம், நாங்கள் சாப்பிடுவோம். இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு போன பொழுது தான் இந்த பிரச்சனையை நாங்கள் டேட்டாவை எடுக்க தொடங்கினோம். எடுத்து தான் நாங்கள் கொலன்னாய் உலகத்துக்குள்ள சின்ன வேலையை செஞ்சுட்டு வந்தோம். பின்னால் எங்களுக்கு இதை கொஞ்சம் விரிவு பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு சில லிங்க் கொஞ்சம் கிடச்சி வெளியிலன்னு சொல்லி அப்படி அமைப்பில் தான் எங்கள் சகோதரர் மிஹான் ஆஜி, எங்களோட இல்ஹாம் ஆஜி, எங்களோட தஹிவல யூசுஃப் ஆஜி அவங்க பேசுவாங்க. இப்படி ஒரு நல்ல சகோதரோட எங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடைச்சிது, ஒரு தொடர்பு கிடைச்சிது. அந்த தொடர்பு மூலமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், ஏதாவது செய்யணும்னு சொல்லி. அப்படி செய்யப்பட்டு மக்களுக்காக ஒரு நிவாரணத்தை எங்களால் என்ன இயலுமோ அப்படி ஒரு அவங்களுக்குள்ள உணவு விஷயத்தில் ஒரு கரண்ட் பில்லை, தண்ணி பில்லை, இதெல்லாம் செஞ்சு வாராங்க. அப்படி கொடுத்தா எங்களுக்கு 2016-17 நாங்கள் இலங்கை பூராமல் குர்ஆன் ஒரு 3-4 கட்டங்கள் செய்வோம்னு சொல்லி ஒரு மஷூரா பண்ணி தான் நெல்லும் போக்குநில மாஷால்லான்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தொகையை செஞ்சுட்டு இது இந்த HR ஃபவுண்டேஷன் மனிதாபிமான நிவாரணம் மூலமாக இன்னும் சில மக்களுக்கு தேவையான வேலைகள் செய்யணும் என்ற நோக்கம் தான் எங்களுக்கு. இதில் வேறு எந்த இதுவும் இல்லை. நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 2016-17 ஆண்டு காலப்பகுதியில் தான் நீங்கள் முதலாவதாக ஒரு
அகில இலங்கை ரீதியான ஒரு போட்டியை நடாத்துறீங்க. உண்மையிலே இலங்கையிலே பல நூறு மதரசாக்கள் இருந்தாலும் அந்த மாணவர்களுடைய திறமைகள் மங்கி போகாமல் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு பெறுமதியான பரிசுகளை வழங்க வேண்டும், அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்ற அடிப்படையிலே நீங்கள் நடாத்திய அந்த போட்டி நிகழ்ச்சி என்னால் மறக்கவே முடியாது. அது ஒரு மிக முக்கியமான பணி. இவ்வாறான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இம்முறை இந்த போட்டி நிகழ்ச்சியை நீங்கள் HR ஃபவுண்டேஷன் மூலமாக மாத்திரம் நடாத்துகிறீர்களா அல்லது ஏனைய அமைப்புகளோடு நீங்கள் பள்ளிவாயல் சம்மேளனத்திலே இருக்கின்றீர்கள், இன்னும் ஒரு ஃபஜ்ர் கவுன்சில் என்ற ஒரு அமைப்பும் இதனோடு இணைவதாக கேள்விப்பட்டேன், அது பற்றி தெளிவுபடுத்தும். நல்ல கேள்வி தான் கேட்டீர்கள். மாஷா அல்லாஹ், எல்லா ஒருவர்களை வச்சு செய்த வேலையாண்டு இல்லை, இது சமூகத்தில் பெரிய தேவை ஒன்றிங்க. அதால் ஒரு அமைப்பை வச்சு செய்யலாம். இதில் இன்னும் சில அமைப்புகள் உண்மையாக செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்தால் அவர்களை நாங்கள் கண்டறிந்து அவர்கள் எங்களோடு சேர்ந்து போகிற பயணம் முடித்தாங்க. அந்த அமைப்பில் தான் HR ஃபவுண்டேஷன் நிறுவனத்தோட ஃபஜ்ர் கவுன்சிலர் நபீல் என்ற சகோதரர், அவர் இதை தனியாக செஞ்சுட்டு போகத்தான் அவர் என்னை சில விஷயங்களுக்கு என்னை பார்வையாளர் அழைப்பித்தார். அங்கும் பொழுது போய் பார்க்கும்பொழுது அவருடைய விஷனும் மிஷனும் ரொம்ப தெளிவாக விளங்கிச்சு. அவருடைய எந்த பாலிட்டிக்ஸும் எதுவும் இல்லை. அல்லாவோட நம்பிக்கையில் இந்த சமூகத்துக்கு இந்த தீன் போய் சேரணும் என்ற கவலையில் அவர் போனார். அதை அவரை நாங்கள் தேர்ந்து எடுத்துக்கொண்டோம். அதுபோல் இதற்கான மஸ்ஜித் சமூகம் நான் பொறுப்பாக இருக்கிறேன். அவருடைய தான் ஃபஜ்ர் கவுன்சில், அவர்தான் ஃபஜ்ர் கவுன்சில். அவர் மஸ்ஜித் சமூகம் நாங்கள் பொறுப்பில் இருக்கிறோம். அந்த பொறுப்பில் எங்களோட ஒரு டீம் உண்டிக்குது. அந்த டீமில் பேர் பட்டியல் போட்டு சொல்ல போனால் நீண்ட போகிற 7-8 பேர் எஸ்கோலிக்கு நிஸ்தார் ஆஜி, எங்களோட ரிஷாட் ஆஜி, இன்னும் சில பேர் சகோதரர் எங்களோட கலீல் ஆஜி போன்ற இன்னும் ஆட்களிக்கு இல்லா மாஜி செல்வது போல ஒரு 7-8 பேர் நாங்கள் வியாபாரிகள். நாங்கள் அந்த வியாபாரிகள் 7-8 பேரும் எங்களோட இந்த ஃபஜ்ர் கவுன்சிலும் மஸ்ஜித் சமூக நண்பர்களும் சேர்ந்து தான் நாங்கள் இம்முறை மூன்றும் சேர்ந்து இந்த சமூகத்துக்கு இந்த குர்ஆன் கம்பெனி பாரி அளவில் செய்யணும்னு சொல்லி அதில் முக்கியமாக இந்த ஃபஜ்ர் கவுன்சில் என்ற ப்ரோக்ராமை மக்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கோயிலாத்து ஜும்மா பள்ளியில் கடந்த ஒரு 5 மாதமும் செஞ்சு பெண்களுக்கு 1600 பெண்கள் சமூகம் அளித்தாங்க அந்த ஃபஜ்ர் கவுன்சில் ப்ரோக்ராம். இது HR-உடைய குர்ஆன் காம்படிஷன் HR தான் மெயின் பேஸாக நிற்கும். ஆனால் அது முக்கியமான இந்த ஃபஜ்ர் கவுன்சில் அவங்களோட விஷயங்கள் அன்றைக்கு நீங்களும் வர வேண்டும் உங்களை அழைக்கிறோம். அங்கே பார்த்தால் அது டிஜிட்டல் முறையில் அவர் செய்தார். மாஷா அல்லாஹ், அவரால் தலையை யோசித்து அது அழகான முறை செய்தார். இது பெண்களுக்கு தற்காலிக நிலைமையில் நவீன உலகத்தில் பெண்களுக்கு ஆக முக்கியம். ஏன்னா பெண்கள் வீட்டோடு இருக்கிறவங்க, சமையல் அறைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு அவர்களுக்கு தீனுடைய விஷயம் கேட்கக்கூடிய பாக்கியம் மிகவும் குறைவு, பள்ளிகளுக்கு போகக்கூடிய சான்ஸும் குறைவு. ஸோ இப்போ இவ்வாறான ஒரு அமைப்புனால் அவர்களுக்கு இந்த தீனுடைய விஷயங்கள் கிடைக்குது. அந்த 1600 பெண்கள் வரக்கூடிய சில பெண்கள் எங்களுக்கு தந்த இன்ஃபர்மேஷன் இப்படி ஒரு தீனுடைய இஸ்லாமுடைய இப்போ தான் நான் கேள்வி இஸ்லாமுடைய என்னான்னு ஒரு தெளிவுக்கு வரக்கூடிய பாக்கியம் வந்து சில பெண்கள் முந்தானியம் இல்லாமல் வந்தவங்க மறுநாள் வெளியே வர வைக்கப்பட்டதாக கேள்விப்படுது. இஜாபை போட்டு வரணும் சரி, அந்த அளவுக்கு அந்த ப்ரோக்ராம் ஒரு உணர்வுபூர்வமாக அவர்களை கேள்விக்கு உள்ளாக்கிச்சு. ஸோ அதனால் இது நாங்கள் இந்த ஊடகம் உங்கள் ஊடகம் மூலமாக மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு உடம்பு மக்களுக்கு பெரிய ஒரு சேவை செஞ்சு கொண்டிருக்கும். இதன் மூலமாக இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரணும், மக்கள் அந்த ஆண்டு பார்க்கணும். இதுதான் எங்களோட கவலையை மூணும் சேர்ந்து நாங்கள் செஞ்சு கொண்டு போகிற நோக்கம் நிச்சயமாக. அதாவது நீங்கள் 3 அமைப்புகள் HR ஃபவுண்டேஷன், ஃபஜ்ர் கவுன்சில், பள்ளிவாயல்கள் சம்மேளனம் 3 அமைப்புகளும் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான வேலை திட்டம். நான் கேள்விப்பட்டேன் 1.5 கோடி 2 கோடி ரூபாய் செலவழித்து தான் இந்த மாபெரும் குர்ஆன் போட்டியை நடாத்த நீங்கள் தீர்மானித்துள்ளதாக நான் கேள்விப்பட்டேன். முதலில் சொல்லுங்கள், பல போட்டி நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. உங்களால் முடிந்தால் சிறு சிறு அளவிலே மீலாதை முன்னிட்டு போட்டிகளை நடாத்தி இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கட்டுரை போட்டியாக இருக்கட்டும், பேச்சு போட்டியாக இருக்கட்டும், வித்தியாசமான முறையிலே இன்னும் பல போட்டி நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அவற்றில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்யலாம். இந்த போதை, நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே போதை ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த போதையை ஒழிப்போம் என்ற ஒரு டிராமா ப்ரோக்ராம் செய்திருக்கலாம். ஆனால் இவற்றை எல்லாம் நீங்கள் வைத்துவிட்டு மாபெரும் குர்ஆன் போட்டி ஒன்றை நடாத்த தீர்மானித்திருக்கிறீங்க, என்ன காரணம்? மாஷா நல்ல ஒரு கேள்வி. நான் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கணுமா? இப்போ நீங்கள் இந்த மீடியாவை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இப்போ மீடியா உங்களுக்கு தள்ளப்பட்டீங்க பொய்களை விளங்கப்படுத்துவதற்காக. இதை உண்மையை வெளிக்கொண்டு வரும், உண்மை வெளியுது பொய்யர்களுடைய கள்ளர்களுடைய காடர்களுடைய டிராமாக்களின் சமூகத்துக்கு உண்மையை கொண்டு வரவங்களோ உங்களோட நேரம் காலம் செலவழிச்சு உங்களுக்கு ஒரு சயின்டிஸ்ட், ஒரு இன்ஜினியர் ஆகலாம். அப்போ நீங்கள் ஒரு மௌலவியாக இருந்தும் இதை எடுத்துக்கிறதுக்கும் ஒரு தேவையை கொண்டு தான். அப்போ இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம். இது முழு சமுதாயத்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இந்த குர்ஆன் எல்லோருக்கும் இது
தேவை உள்ளது. இந்த அமைப்பில் எங்களோட ஒரு நோக்கமாக இருந்துச்சு, இந்த குர்ஆன் தான் எங்களோட வழிகாட்டி. இந்த வழிகாட்டியை ஏற்கனவே பல மக்கள் இது போன்ற விஷயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஆனால் இது கொடுக்க வேண்டிய பரிசு தொகை ரொம்பவும் குறைவான பரிசு தொகை. காரணம் பணம் எச்சு தரத்துக்கு அவரோட பட்ஜெட் அப்படியா இருக்குது. நாங்கள் வியாபாரி கூட்டம், நாங்கள் எப்படி அல்லாஹ் துவா கேட்டு எங்களை தேவைகளை பூர்த்தி செய்கிறோமோ அந்த அல்லாஹ் தருவான்னு சொன்னால் இந்த குர்ஆனை சுமந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒரு ஆலிமா இருக்கிறார், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குர்ஆனை சுமந்து எவ்வளோ எந்த அட்டை சபோ 2-3 மணி எழுப்பித்தான் நீங்கள் குர்ஆனை சமா செஞ்சுப்பீங்க. ஆனால் டாக்டரோ இன்ஜினியரோ அப்படி எழும்புறது இல்லை. அவங்க 6 மணி பொருளத்தை பாடசாலை போவாங்க. அப்படிப்பட்ட சுமந்த குர்ஆனுக்கு நாங்கள் என்ன ஒரு அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஆஃபீஸோ ஆலிமோ ஆகிறதுக்கு பார்க்கிங் கிடைக்கல. அப்போ அதை ஆளினோட இதை கேட்கும்போது அட்டை நாங்கள் மதரசாக போகிற பிள்ளைகள் தாஜத்தில் எழுப்பி குர்ஆனை பையாட் பண்ணி அதை ரிஷைட் பண்ணி அதை பாடமாக்கி அதை ஓதி அவங்க ஆஃபீஸ் ஆகி பள்ளிக்கு வர அவங்க எடுக்க சம்பளம் எவ்வளோ 30,000 40,000 இப்படி கஷ்டப்படுறத நாங்கள் கண்ணால் கேட்குறோம் அப்போ எங்கள் தனவந்தர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்தால் அவங்களும் என்னாலும் நீங்கள் கேட்ட மாதிரி கேட்கணும், அவங்களுக்கு இது ஒரு பங்குண்டிக்கு. ஸோ இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு முக்கியம், இந்த குர்ஆனை ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு நபரும் குர்ஆன் ஆலிமாகணும், ஆஃபீஸ் ஆகணும், ஒவ்வொரு வீட்டிலும் உருவாகணும். நாங்கள் பாடசாலைக்கு எந்த வீட்டில் பார்த்தாலும் ஸ்கூலுக்கு உலக கல்வி கற்க முதலாவது இடம் அதுக்கு தான். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு டாக்டர் இருப்பான், இன்ஜினியர் இருப்பான், ஒரு லேபர் இருப்பான், இல்லை ஒரு மேஷன் இருப்பான், பிளம்பர் இருப்பான். ஆனால் ஆலிம்களை பார்த்தா முழு இலங்கை 12,000 பேர் தான் இருக்கிறாங்க. நாங்கள் இது 13-14 விகிதாசார முஸ்லீம்கள் இருக்கிறோம். 28 லட்சம் மக்கள் 12,000 ஆலிம்கள் தான் இருக்கிறோம். நாங்கள் அட்லீஸ்ட் 30% வந்தாலும் நாங்கள் எத்தனை லட்சம் இருக்கிறோம், ஒரு 60 நாங்கள் ஒரு 6 லட்சமாவது இருக்கணும் அப்போ அதை உருவாக்கணும்னா அந்த ஊடுகளாக வெளிச்சமாகும். யாரும் கையை தத்தி அந்த குர்ஆனை ரிசைட் பண்ணி ஓதினாங்கடா அதில் ஒவ்வொரு அர்த்தத்தை வச்சு அவ்வளோ அல்லாவோடும் அவங்கள நேரான பாதை தொடர்பு கொண்டு உங்களோட தேவையை உங்களுக்கு பூர்த்தி செய்யணும் அல்லாஹ் சொல்லிக்கிறது, அதைத்தான் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். அப்போ இதுக்கு நாங்கள் பரிசு தொகை அமௌண்ட் செல்லலாம். எங்கள்கிட்ட முழு சொத்தையும் கொடுத்தாலும் இது ஈடாகாது. இந்த அமைப்பு தான் இந்த மாதிரி ஒரு முயற்சியை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். ரொம்ப நன்றி. மிச்சம் சந்தோஷமான ஒரு விடயம், அதாவது குர்ஆனுக்கு இலங்கையிலே வழங்கப்படக்கூடிய அதி உயர்ந்த பரிசு தொகையை நீங்கள் வழங்கவிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். சொல்ல முடியுமா பரிசு தொகைகளை பற்றி? பின்னர் நாங்கள் யார் யார் இதற்கு உள்வாங்கப்படுவார்கள் என்ற விடயத்தை பேசுவோம். அதற்கு முன்னால் இந்த போட்டியிலே வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய பரிசு தொகைகளை சொல்ல முடியும்? நாங்கள் முதலாவது வரக்கூடிய 5 லட்சமும், இரண்டாவது வர 2.5 லட்சமும், மூன்றாவது வரவருக்கு 1 லட்சம் ரூபாவும் இந்த முறையிலே நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேற கேட்டகரி இன்ஷா அல்லாஹ். இந்த கேட்டகரிகளை பற்றி நாங்கள் பேசணும். அதுக்கு முன்னால இந்த போட்டி சம்பந்தமாக ஏதேனும் இதுல யார் யார் பங்கு கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நீங்களே நேயர்களுக்கு சொல்லுங்க. யார் யார் இதில் அப்ளை பண்ண வேண்டும், யார் யார் இதிலே பங்கு பற்றலாம் என்ற விடயத்தையும் சொல்லுங்க. இது நாங்கள் எல்லாம் மதரசா மூலமாக தான் இந்த விண்ணப்பத்தை நான் கொடுத்திருக்கோம். இது ஒரு வயது எல்லைன்னு கொடுத்துருக்கோம். முழு நேர மதரசாக்களுக்கு மாத்திரமா? இரண்டும், முழு நேரமும் பகுதி நேரம் இரண்டையும் தான் கொடுத்திருக்கிறோம். அது வயது எல்லை நாங்கள் ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்திருக்கிறோம். அது விரிவாக எங்களை பொருளாளரும் செயலாளரும் அடுத்த இதில் உங்களுக்கு சொல்லுவாங்க வயது எல்லையும் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் அப்போ இது சில மாகாணங்களை பிரித்து வச்சுக்கிறோம். நாங்கள் அதை உங்களுக்கு விரிவாக உங்களுக்கு கேள்விப்படலாம். மாகாணங்களையும் நாங்கள் பிரித்து வச்சு லேசான முறையில் அவங்களுக்கு செய்கிறதுக்காக என்று சொல்லி எங்களுக்கு லேசுக்கு. ஏன்னா இலங்கை 21 மாகாணம் இருக்குது. எல்லா மாகாணம் போய் செல்றது எங்களுக்கு டைம் போதா. சுருக்கி நாங்கள் மாகாணம் குறைச்சி ஒரு இடத்துக்கு சென்டருக்கு ஆரம்பிச்சு அங்கே அவர்களுக்குள்ள ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு அவர்களுக்கு அதில் அவங்க பரிசு அங்கே வச்சு ஒரு பரிசையும் கொடுக்குற மாதிரி தான் ஒரு ஏற்பாடு பண்ணி. அதாவது மாகாணங்களை நீங்கள் பிரித்து சில மாகாணங்களை ஒரு மத்திய நிலையத்திற்கு அழைத்து அங்கே வேறாக வரக்கூடியவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பீங்க. அகில இலங்கை ரீதியாக வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மெயின் ஹாலில் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ். அது எங்க? அது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சுகதாஸ் இண்டோர் ஸ்டேடியம் நாங்கள் வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சுகதாச இண்டோர் ஸ்டேடியம். இல்லை நிச்சயமாக சங்கமிகு அல் குர்ஆனுக்கு இவைகள் எல்லாம் போதாது, இதை விட அதிகமாக செய்ய வேண்டும். ஆனால் நான் அறிந்த விடயத்திலே, நான் அறிந்த விதத்திலே இலங்கையிலே புனித அல் குர்ஆனுக்கு வழங்கப்படக்கூடிய அதி உயர் பரிசு தொகைகளை இவர்கள் வழங்க தயாராக இருக்கின்றார்கள். குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய மாணவர்கள் ஊக்கமடைய வேண்டும், பெற்றோர்கள் ஊக்கமடைய வேண்டும். முழு நேர மதரசாக்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏதோ அவர்களுடைய திறமைகளை அவர்கள் முடக்கி வைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுடைய திறமைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும். வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா என்றுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். குர்ஆனை அழகான முறையிலே தர்த்தீலாக ஓதுவீராக என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படி ஓதக்கூடிய மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு மத்தியிலே போட்டிகளை நடாத்தி அவர்களை ஊக்குவிப்பது என்பது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. 2019ஆம் ஆண்டு ஜஹரானுடைய குண்டு தாக்குதலுக்கு பின்னால் அதிகமான முழுநேர மதரசாக்கள் முடங்கி போகின்றன. அதிகமான மாணவர்கள் இந்த குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களை சரியான முறையிலே கொடுக்காதவர்களாக குர்ஆன் மதரசாக்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த குர்ஆன் மதரசாக்கள் எல்லாம் அப்படி ஓய்ந்து போன காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம்.
உருவாகும். எனவே மீண்டும் ஒரு முறை அல் குர்ஆன் மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் நிச்சயமாக போதையற்ற தேசத்தை உருவாக்கலாம், போதையற்ற கொழும்பை உருவாக்கலாம். இது நாட்டுக்கும் சமூகத்திற்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை கண்டறிந்து வியாபாரிகள், தனவந்தர்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள், நண்பர்கள் ஒன்று சேர்ந்து இப்படியான ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். யார் யாரெல்லாம் இதிலே உள்வாங்கப்படுவீர்கள், எப்படி நீங்கள் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம். அதற்கு முன்னால் சொல்லுங்கள் ஹாஜியார், பள்ளிவாயல் சம்மேளனத்தோடு இணைந்துதான் இந்த விடயங்களை செய்து வருவதாக சொன்னீர்கள். பள்ளிவாயல் சம்மேளனத்தை பற்றியும் நாங்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசி ஆக வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் பள்ளிவாயல் சம்மேளனம் மூலம் ஏராளமான விடயங்களை நீங்கள் செய்து அவதானித்தோம். எனவே பள்ளிவாயல் சம்மேளனத்தை பற்றியும் சில விடயங்களை சொல்லலாம். நல்ல இந்த ஊடகம் மூலமாக எனக்கு மிகவும் ஆவலாக இருந்தது. பள்ளிவாயம் ஒரு இதில் ஒரு பல 6 வருடக்காலம் மசீத் சம்மேளனம் இதில் என்னுடைய எனக்கு தெரிஞ்சதில் வந்து அதை நான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கு முன்னால் இந்த நீங்கள் சொன்னீங்க மாஷாலோ பெரிய தொகை பணம் கொடுக்க சொல்லி, ஆனால் இந்த 5 லட்சம் உங்களுக்கு இப்படி விளையாண்ட மக்கள் இன்றைக்கு செலவு விகிதாசாரம் நிறைய இருக்குது. 5 லட்சம் இன்றைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இல்லைன்னு நினைக்கல சார். ஏன்னா இன்னும் எவ்வளோ ஒரு 10 லட்சம் கொடுத்தாலும் அது போல மக்கள் வீடு வாசல் சேவை இதெல்லாம் இருக்குது. துவா கேளுங்க இந்த ஊடகம் மூலமாக. அல்லாஹ் இன்னும் எங்களுக்கு பரக்கத் தந்து வரக்கூடிய இன்னும் செய்ய காரணம் இந்த பணம் கூட நாங்கள் எந்த ஒரு ரூபாவும் வெளிநாட்டிலேருந்து எடுத்ததில்லை. இப்போ எந்த என்ஜிஓ யூஸ் பண்ணியோ இல்லை. நம்ம தீவில் ஒரு நண்பர்கள் 10-15 போட்டு இதை தான் செஞ்சுட்டு போகிறோம்னு நான் தெரிவித்து கொண்டோம். இப்போ மஸ்ஜித் சம்பளம் சொன்னால் கொலநாய் 29 பள்ளிக்கு அதுக்கு பொறுப்பாக்கினார். 30,000 மக்கள் இருக்கிறாங்க. நான் இது கூட மெசேஜ் கொடுக்க விரும்புகிறேன் பள்ளியுள்ள நிர்வாகிகளுக்கு. இந்த எங்களோட பள்ளியுள்ள நிர்வாகிகளுக்கு ஒரு விஷயம் உண்டு. பள்ளி அலங்கரிக்கணும், காப்பட் போடணும், ஏசி போடணும், கட்டாயம் நீங்கள் போடுங்க அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அதில் உங்களுக்கு தெரியும் மௌலவி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் அவங்களோட மஸ்ஜிதில் ஒரு லாம்பு கூட இல்லைன்னு சொல்லி அவங்க மௌத்தாவி 40 வருடத்துக்கு பொறுத்து தான் ஒரு லாம்பு போட்டுன்னு சொல்லி அப்படி தான் நபிகள் நாயகம் பள்ளியில் மஸ்ஜிதில் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. அவங்க நினச்சா இந்த காலத்தில் உள்ள மாதிரி அந்த காலத்துலேயே பெரிய ஆக்கணிச்சம் போட்டு பெரிய வேலை இல்லை, நபி முன்மாதிரியாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அதை விட இன்றைய மக்களுடைய எங்களோட ஏரியா கொழும்புலேருந்து கொழும்புக்கு அப்பாலாம் பள்ளி எல்லாம் அழகான மாளிகையை கட்டாயம் செய்ய ஒன்று தான். ஆனால் அதற்கு முக்கியமாக அந்தந்த ஏரியாவில் மக்களை பள்ளியோட தொடர்புள்ளமாக்கி மக்கள் டேட்டாவை எடுத்து மக்கள் நிலைமைகள் அறிஞ்சு அந்த ஒரு மக்கள் தான் அந்த பள்ளியை பெரிதாக்க முடியும். இன்னொரு மக்கள் வர முந்து அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டம் வந்தால் முதலாவது நீங்கள் ஒரு முயற்சி செய்யணும். அந்த முயற்சி நீங்கள் அல்லாட துவா கேட்டு முயற்சிக்கிறவங்க. நீங்கள் திடீர் எந்த முயற்சியும் இல்லாமல் ஃபெரோசன்ற ஒரு நாடினா நான் தான் தொடர்ந்து தரேன் நான் அல்லா இல்லை, நானும் உங்களுக்கு ஒரு மனிதன் தான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும், தண்டை பள்ளியில் மஹல்லாவை நிர்வாகி வரக்கூடியவங்க அந்த ஊர் மக்கள் டேட்டா கணக்கெடுக்க எடுத்து நோயாளி எத்தனை பேர், வியாபாரி எத்தனை பேர், இதெல்லாம் கவுண்டர் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு அந்த மக்களுக்கு தேவையான வேலையை செஞ்சு கொடுத்தா பள்ளியை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாடி அந்த மக்கள் மூலமாக தான் செய்யணும். ஆனால் இப்போ காலகட்டம் அப்படி இல்லை. எங்கள் நிர்வாகிகள் வந்தாலும் முதலாவது பள்ளியை விரிவுபடுத்து பள்ளி காணியை வாங்கி போடுங்க. மக்கள் 100 குடும்பம் 100 குடும்பம் வசதியாக பள்ளி கட்டு. ஆனால் பள்ளிக்கு 1000 பேருக்கு பெருசாக தொலைப்போரே 100 பேர். ஆனால் காரணம் வந்து மக்கள் வறுமை கோடிக்க வெள்ளை போனால் அந்தி நாட்டாமல் அப்படி இப்படி அந்த இதில் ஏசி அதெல்லாம் போட்டு அலங்கரித்து அது என்னென்னா தொடர்ந்து நிர்வாகத்தில் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களோ எனக்கு தெரியாது. எங்களுக்கு பேசக்கூடிய எந்த மத தவறு இருக்கு வந்து. ஸோ நான் பேசக்கூடிய என்னோட பேசும். ஸோ அந்த நாள் நான் தாழ்மையாக வேண்டுகொள்ள இனி வரக்கூடிய இந்த உங்களோட காணொலி மூலமாக மக்களுக்கு என்னுடைய விஷயம் போனால் மெசேஜ் போனால் ஊர் மக்கள் இருக்க நிர்வாகிகள் எல்லாம் வந்து மக்களோட டேட்டா எடுத்து அந்த மக்களுக்கு தேவையான வேலை தொழுகைக்கு அழைக்கக்கூடிய வேலைகள் செஞ்சு கொடுத்தா அந்த மக்கள் தானாக பள்ளி அவங்களே அந்த பள்ளியை பில்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆளும் உங்களோட வீடு கட்டுறீங்க, நீங்கள் கணவன் மனைவி மாதிரி 2 பிள்ளை இருந்தால் முதலாவது உங்களோட உழைப்பில் தான் கேட்டு பார்ப்பேன். நீ உடனே என்கிட்ட கேட்பீங்களா சிமெந்தியை வாங்கித்தாங்க மண்ணை வாங்கித்தாங்க இல்லை, நீங்கள் கிட்ட அது போல் அல்லாவுடைய மாளிகைக்கு நாங்கள் போய் பிச்சை கேட்க வைக்க தேவையில்லை. நாங்கள் அல்லா தந்தது 1 ரூபா 2 ரூபா அது கேட்க மாதிரி எங்களை வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் வீடு கட்டுற மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி பள்ளியை கட்டிட்டு போகிறது. அமைப்பில் போனால் ஊர் சீர்திருத்தம் வரும், சிஸ்டமாக வரும். அந்த சிஸ்டம் வந்து அதிகமாக ஒரு 80% சிஸ்டம் இல்லாமல் போகுது. அதனால் பேசக்கூடிய நானும் இதில் மாற்ற சேஞ்ச் ஆகணும், மக்களும் இதை கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதனோட இந்த பள்ளி சமூகத்தால் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை 29 செஞ்சு கொடுங்க கொள்ளலாம் பள்ளியில் டேட்டா எடுத்து எங்களை 2003 விதவைகளுக்கே கொள்ளனாய் கொள்ள வந்து அதில் வந்து வியாபாரம் இல்லாதவங்க தொழில் இல்லாதவங்க 2-3000 பேர் இருக்காங்க வந்து. இவங்களாம் நாங்கள் பள்ளியாக டேட்டாலாம் எடுத்து வச்சு நாங்கள் இந்த இஸ்லாமிய தவ்வா ப்ரோக்ராமை செஞ்சு அந்த தவ்வா ப்ரோக்ராம்
அவங்க விளங்கி அதனூடாக அவங்களோட தேவைகளை அல்லாஹ்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வழியை காட்டும். அதுக்கு பிறகு 2வது ஸ்டெப் நாங்கள் எடுக்கோம். அவங்களோட டேட்டாவை எங்களுக்கு என்னென்ன ஏழு செய்யணும், சின்ன சின்ன வேலையை எங்களை கொரோனா உள்ளே தனவந்தரமாக வச்சு சேரும். அதே போல் இன்னொன்று இந்த காணொலியில் கேட்கும், கொரோனாவில் பல இடங்கள் நிறைய தனவந்தர் நிற்கிறான். அந்த தனவந்தர் மாதிரிலாம் அவங்களோட ஊருக்கு அவங்க முதல்ல ஹெல்ப் பண்ணணும். 2வது தான் வந்து எங்களோட உள்ள இந்த பிரச்சனை இல்லை வருஷம். இப்போ உதாரணம் எங்களோட சம்மோனத்தில் இருக்காங்க, எங்களோட தெய்வல யூசுப் ஆஜி, அது போல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஊருக்கு செஞ்சுட்டு தான் எங்கள்கிட்ட வராங்க. அவங்க வாரதே பெரிய விஷயம் இல்லை, அவங்க நிறைய விஷயம் செஞ்சுட்டு போகிறாங்க ரகசியமாக. அதே போல் எங்களில் இருந்தாங்க மியானாஜி, அவங்க இப்போ இல்லை, இப்போ தெய்வலை போயிட்டாங்க. கொரோனாலே பல வேலையை செஞ்சாங்க வந்து அவங்க அடுத்த கட்டம். அதை இல்லாமல் இதெல்லாம் நான் செல்ல வார காரணம் அவங்கள தூக்கவோ அவங்கள ஏற்றவோ இல்லை வந்து ஹக்கை நான் செல்ல வேண்டிய கடமை ஒரு பொறுப்பாய்க்கிறனால வந்து அதை அயட் பண்ணி நான் எங்களுக்கு பேசி எங்களுக்கு பேச்சாலையாக வருது கவலையில் செல்றேன் வந்து. இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஒவ்வொரு ஊரையும் பெரிதாக்கணும். அடுத்த மக்கள் இதை கேள்விப்பட்டு அவங்கள வர்ற அளவுக்கு நாங்கள் ஈக்கணும் முன்மாதிரியானது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நன்றி. பல விடயங்களை பள்ளிவாயல் சம்மேளனத்தின் தலைவர் அல்ஹாஜ் ஃபெரோஸ் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் இந்த கலந்துரையாடலின் மிக முக்கியமான மையப்புள்ளியை வந்தடைந்திருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் HR ஃபவுண்டேஷன், பள்ளிவாயல் சம்மேளனம், அதே போன்று ஃபஜ்ர் கவுன்சில் ஆகிய 3 அமைப்புகளும் இணைந்து நடாத்தக்கூடிய இந்த பிரம்மாண்டமான அல் குர்ஆன் மரண போட்டியின் தகவல்கள், அது எப்படி நடைபெறப் போகின்றது, யார் யார் அதில் பங்கு கொள்ளலாம், எப்படியான பரிசில்களை அவர்கள் வழங்கப் போகின்றார்கள் என்ற விடயங்கள் சம்பந்தமான தெளிவை வழங்க தயாராக இருக்கின்றோம். என்னோடு இணைந்திருக்கின்றார் HR ஃபவுண்டேஷனின் பொருளாளர் அல்ஹாஜ் மிஹான் அவர்கள். சலாம் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரடியாகவே நான் நேரத்தை கருத்தில் கொண்டு உங்களிடத்திலே கேட்கின்றேன். இந்த போட்டி சம்பந்தமான முழுமையான தகவல்கள், யார் யார் இதில் பங்கு கொள்ளலாம், என்னென்ன கேட்டகரியில் இது நடைபெறப் போகின்றது, எவ்வாறான பரிசுத் தொகைகளை வழங்கப் போகிறீர்கள், எந்தெந்த மாவட்டங்களில் இதனை நடாத்தப் போகிறீர்கள் என்ற விடயங்களை சொல்லுங்கள். இது 7 கேட்டகரியில் இந்த போட்டி நடத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். அதில் பார்ட் டைம் என்றது ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்கு. அதே போல் ஃபுல் டைம் என்றது ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்கு. பள்ளிகளில் முஅத்தின் செய்யக்கூடியவர்கள் அந்த ஒரு கேட்டகரி ஒன்று இருக்கு. சரி, அதாவது முழு நேர மதரசாவிலே ஓதக்கூடியவர்களுக்கு 3 கேட்டகரி, பகுதி நேரத்திலே ஓதக்கூடியவர்களுக்கு 3 கேட்டகரி, அகில இலங்கை ரீதியான முஅத்தின்களுக்கு ஒரு கேட்டகரி. சரி, முதலில் முழு நேர மதரசாவுடைய 3 கேட்டகரிகளையும் தெளிவுபடுத்துங்க. முழு நேர கேட்டகரியில் மதரசாக்களில் 10 ஜூஸ், அது 16 வயதுக்கு எல்லைப்பட்டவர்கள், 14 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள். 20 ஜுசு கேட்டகரியில் 16 வயது கீழ்ப்பட்டவர்கள். 30 ஜுசு கேட்டகரியில் 24 வயது கீழ்ப்பட்டவர்கள் இன்ஷா அல்லாஹ். முழு நேர மதரசா மாணவர்களுக்கு 3 பிரிவுகள். முதலாவது பிரிவு 14 வயதுக்குட்பட்டவர்கள் 10 ஜுசு மரண போட்டி. அது எந்த 10 ஜுசு என்பதை பின்னால் உலமாக்கள், இதுக்கு பொறுப்பானவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். அதாவது முதல் பிரிவிலே 10 ஜுசுக்கள், 2வது பிரிவிலே 20 ஜுசுக்கள், அவர்கள் 16 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 3வது பிரிவு 30 ஜுஸ் அல் குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபில்களுக்கான போட்டி, அது 24 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் முழு நேர மதரசாவிலே ஓதக்கூடிய மாணவர்களுக்கான 3 பிரிவுகள். அடுத்ததாக சொல்லுங்கள், பகுதி நேர மாணவர்களுக்கான. அது 5 ஜுசு, 10 ஜுசு, 15 ஜுசு. வயதில் 5 ஜுசு கேட்டகரியில் 16 வயது கீழ்ப்பட்டவர்கள், 16 வயது கீழ்ப்பட்டவர்கள். 10 ஜுசு 19 வயது கீழ்ப்பட்டவர்கள். 15 ஜுசு 22 வயது கீழ்ப்பட்டவர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆனை மரணம் செய்யாத உள்ளம் அது பாலடைந்த வீடை போன்று என்று. எனவே இந்த பகுதி நேரத்திலே மாணவர்கள் பாடமாக்கக்கூடிய இந்த விடயம் இருக்கிறது ரொம்ப அற்புதமான விடயம். இன்று பகுதி நேரத்திலே குர்ஆனை மரணம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அவர்களை ஊக்குவிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி பாருங்கள். 5 ஜுசு, 10 ஜுசு, 15 ஜுசு, இந்த 15 ஜுசு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கான பிரிவுகளை சொல்லியிருக்கிறார்கள். 16 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் 5 ஜுசு, 18 வயது மன்னிக்க வேண்டும் 19 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் 10 ஜுசு, 22 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் 15 ஜுசு. எனவே இந்த பிரிவுகளிலே இலங்கையிலே எல்லா பள்ளி வாயில்களிலும் பகுதி நேர ஹிஃபுல் மதரசாக்கள் நடைபெறுவதை நான் அறிந்திருக்கின்றேன். பல அமைப்புகள், தாருல் குர்ஆன் போன்ற அமைப்புகளுக்கு ஏராளமான கிளைகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே நல்ல ஒரு சந்தர்ப்பம். உங்களுடைய மதரசாவிலே யாராவது ஒரு மாணவன், பாடசாலை செல்லக்கூடிய ஒரு மாணவன் இந்த தகுதியை அடைந்தவர்களாக இருந்தால் தாராளமாக முந்திக்கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்.
மூன்றாவது அசானை அழகாக சொல்ல வேண்டும். ஏற்கனவே எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, இலங்கையிலே ஒரே ஒரு தடவை ஒரு பிரம்மாண்டமாக நாடளாவிய ரீதியிலே முஅத்தின்களுக்கு இடையிலான ஒரு அசான் போட்டி நடைபெற்றது. சொல்லுங்கள், எப்படியாப்பட்ட முஅத்தின்கள் உங்களுக்கு தேவை? எங்களுக்கு தேவை இது தாவத்துல் அக்பர். இது என்ன தனிப்பட்ட முறையில் என்னுடைய கவலை, அதே போல் எங்களுடைய டீம்ட கவலை. இந்த விடயத்தில் நான் முன்முறமாக இருந்தேன். அதான் இன்றைக்கு நாங்கள் தாவத்துல் அக்பர் என்ற விடயத்தை நாங்கள் மிச்சம் மறந்திருக்கிறோம். செல்ல போனால் எங்களுக்கே கேட்கக்கூடிய பாங்குகள், சில பள்ளிகளில் கூறக்கூடிய பாங்குகள் எங்களுக்கே அது கேட்கறதுக்கு முடிப்பார் என்ற நிலைமையில் இருக்கிறோம். அப்போ எங்கட நாட்டில் எங்களுக்கு வர வேணும் அழகான தோணியில் அதுதான் செல்லக்கூடியவர்கள். அப்போ இதை கேட்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஒரு பக்கம் இருக்க, அந்நிய மக்கள் இந்த அசானை கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரம் அல்லாஹ் அவங்களோட உள்ளத்தில் இதாயத்தை போடக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். இது ஊக்குவிப்பது தான் இந்த அசானுடைய நோக்கம். அதனால நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பள்ளிகளில் அசான் செல்லக்கூடிய முஅத்தின்களில் அவங்கள இன்னும் இந்த போட்டிகள் மூலமாக, இந்த பரிசுகள் மூலமாக அவர்கள் இது இன்னும் ஊக்கம் அளிக்கப்பட்டு இன்னும் தேர்ச்சி பெற்றவர்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த நோக்கம். பரிசுகளை சொல்லுங்கள், எப்படியான பரிசுகளை வழங்க போகிறீர்கள்? பரிசுகள் சொல்லக்கூடிய நேரத்தில் 7 கேட்டகரி இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 1, 2, 3 என்ற ஒரு கேட்டகரி இருக்கு. முதலாவது வரக்கூடிய கேட்டகரியில் 5 லட்சம் ரூபாவும் முதல் பரிசு. இரண்டாவது இடத்தில் பெற்றவருக்கு 2.5 லட்சம் ரூபாவும், மூணாவது இடத்தை பெறக்கூடியவர்களுக்கு 1 லட்சம் ரூபாவும், 4லிருந்து 10 வரை காட்டியும் இருக்கக்கூடியவர்களுக்கு 50,000 ரூபாய் என்று நாம் கொடுக்குறோம். ரொம்ப அற்புதமான ஒரு விடயம். அதாவது முழு நேர மதரசாவிலே 10 ஜுசு என்றால் அதற்கு முதலாம் இடத்திலே வரக்கூடியவர்களுக்கு 5 லட்சம், 2ஆம் இடத்திலே 2.5 லட்சம், 3ஆம் இடத்திலே வரக்கூடியவருக்கு 1 லட்சம். அதனை தவிர 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடம் வரும் வரைக்கும் உள்ளவர்களுக்கு 50,000. காலத்தின் தேவை, மக்கள் கஷ்டத்தோடு இருக்கின்றார்கள், அவற்றை தெரிந்து அவர்களுக்கு அதிகமான பணப்பரிசல்கள் இங்கே வழங்கப்படுகின்றன. எனவே முந்திக் கொள்ளுங்கள், ஒரு அரிய வாய்ப்பு. இதிலே 2 நோக்கம் இருக்கின்றது. முதலாவது நோக்கம் தாவா, 2வது நோக்கம் உங்களை மேம்படுத்துவது. எனவே சொல்லப்பட்ட விடயங்களிலே யார் யாரெல்லாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் முந்திக்கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கலாம். அடுத்ததாக சொல்லுங்கள், முஅஸ்ஸின்களுக்குரிய சட்டத்திட்டங்கள் என்ன? அவர்கள் எப்படியான குவாலிஃபிகேஷனோடு இருக்க வேண்டும்? முஅஸ்ஸின்கள் என்றால் பள்ளியில் அசான் செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். கண்டிப்பாக பள்ளியில் இருக்க வேண்டும். அது இல்லாமல் எந்த பள்ளியில் அவங்க அசான் சொல்கிறாங்களோ அதுக்கு உண்டான நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் தேவை. அவங்க ஆத்தரைஸ் பர்சன் கிட்ட ஆத்தரைஸ் பண்ணி அந்த போட்டிக்கு அங்கே வர வேணும். அதுக்கு பின்னால் தான் அந்த போட்டியாளர்களை இந்த போட்டிகளில் நாங்கள் உள்வாங்கப்படும். இப்போ இந்த எல்லா விடயங்களையும் யார் செய்ய போகிறது? அதாவது ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தேர்ச்சியான உலமாக்கள் வரணும். இந்த அப்ளிகேஷன் ப்ரொசஸ் நடக்க வேணும். இந்த அப்ளிகேஷன் அவங்க எங்கேருந்து எடுக்கணும், யாருக்கிட்ட இருந்து எடுக்கணும், யாருக்கு அனுப்பணும், இந்த விடயங்களை தெளிவுபடுத்தும். இதுக்கென்று ஒரு பெரிய ஒரு கூட்டம். இப்போ நாங்கள் சொன்னது போல் இந்த போட்டியை நாங்கள் ஒரு 3 தருத்தார், ஒன்று HR ஃபவுண்டேஷன், ஃபஜ்ர் கவுன்சில், மஸ்ஜித் ஃபெடரேஷன், அதே போல் நாங்கள் எல்லா 3 தருத்தாரும் நாங்கள் மஷூரா பண்ணி இது ஒரு உலமா கூட்டத்துக்கு கொடுக்க வேணும். இதுக்கு முன்னால் 2018 நடந்த எங்களோட போட்டிகளில் ஜாமியத்துல் ஹுஃபால் என்ற ஒரு குழுவுக்கு கொடுத்தோம். ஜமியத்துல் ஹுஃபால். அதே போன்று இந்த வருடம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வத்தலில் இருக்கக்கூடிய இப்னு மசூத் என்ற பள்ளியில் நிர்வகிக்கக்கூடிய நூமான் மௌலவி அவங்களோட ஒரு டீம் ஒன்று இருக்கு. அந்த டீமுக்கு நாங்கள் அப்படியே இதை கொடுத்துருக்கிறோம். அவங்க மாஷா அல்லாஹ் ஒரு அழகான ஒரு திட்டத்தை போட்டு ஒரு ப்ரொபோசல் எல்லாம் செய்து டிஜிட்டல் என்ற முறையில் அதை அழகான முறையில் செஞ்சு கொண்டு போகிறாங்க. ஃபோன்களை கூகுள் லிங்க் மூலமாக எல்லா மாகாணத்தில் இருந்தும் இதில் வரக்கூடிய நிலைமையை உண்டுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த போட்டியை வைக்கக்கூடிய நிலைமை எப்படி சொல்ல போகிறேன்னா 6 மாகாணத்தில் வைப்பது தான் எங்களுடைய திட்டம் இன்ஷா அல்லாஹ். அப்போ 6 மாகாணத்துக்கு உண்டான இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ எங்கட ஸ்ரீலங்கா மாகாணங்களை எடுத்து கிட்ட இருக்கக்கூடிய மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் தான் மையமாக வச்சு நாங்கள் இந்த போட்டிகளை செய்வோம். மத்திய நிலையமாக வச்சு தான் நாங்கள் இந்த போட்டிகளை செய்வோம். அப்போ அதில் நாங்கள் ஒவ்வொரு மாகாணத்திலையும்
போட்டிகள் நடக்கப்படும். அதிலேருந்து 1லேருந்து 5 பிள்ளைகளை 5 மாணவர்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அதாவது இறுதி ஃபைனலுக்கு அதில் 1, 2, 5 மட்டும் சான்றிதழ் அதே மாகாணத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு, அதுக்கு பின்னால் இந்த 6 மாகாணத்திலேயும் 7 கேட்டகரி 1, 2, 3 என்று 21 பேர் ஒரு மாகாணத்திலேருந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 126 பேர்களை நாங்கள் ஃபைனல் இறுதி சுற்றுக்கு நாங்கள் தேர்ந்தெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால் நாங்கள் அங்கனைக்கு நாங்கள் எங்களோட கிராண்ட் ஃபைனல் நடக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் கொழும்புல. அது ஒன்று எங்களோட வத்தலையாக இருக்கலாம், இல்லாட்டி தெய்வலையாக இருக்கலாம். அந்த டைமில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த முடிவு செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால் அங்கனைக்கு 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் என்றது நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன போல் இந்த ப்ரைஸ் கிவிங்கோடு அவங்களுக்கு உண்டான சில அப்ரிஷியேஷன் டோக்கனும் கொடுக்கப்படும். அதுக்கு பின்னால் அதே வரிசையில் 4லேருந்து 10 வரை காட்டி அவங்களோட சான்றிதழ் அண்ட் கேஷ் ப்ரைஸையும் நாங்கள் இன்ஷால்லா அவங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி 11லேருந்து 18 வரை காட்டியும் இன்ஷால்லா நாங்கள் அவங்களுக்கு சான்றிதழும் அவங்களுக்கு உண்டான சில ஊக்குவிக்கக்கூடிய பரிசுகளை கொடுப்போம். அது கேஷ்ன்றது இல்லை, ஒரு 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 அப்ரிஷியேஷன். ஒரு அற்புதமான வாய்ப்பு, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். இலங்கையிலே குர்ஆனை மரணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று குர்ஆனை மரணம் செய்தவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இதோ உங்களுக்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் கீழே ஒரு தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன. அந்த தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு இன்னும் மேலதிக விவரங்களை அவர்களிடத்திலே கேட்கலாம். நாங்கள் இந்த காணொளியிலே அதற்கான தொலைபேசி இலக்கங்களை வழங்கி இருக்கணும். இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த இறுதியாக சொல்ல விரும்புகிறேன், இது தேர்ச்சி பெற்ற காரிமார்கள், ஜட்ஜஸ்மார்கள், உலமாக்கள் மூலமாகத்தான் இந்த போட்டிகளை நடத்தப்படும். அவர்கள் தான் பரிசீலிக்கப்படுவார்கள் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு மாணவர்களையும் இதில் எந்த விதமான அநீதிகளும் இழக்கப்படாது இன்ஷா அல்லாஹ். அவர்கள் அதுக்கு போதுமானவர்கள், அதுக்கு அவர்கள் பொறுப்பானவர்கள். அதில் வரிசையாக செய்யக்கூடிய நேரத்தில் பிரபலமான அஷேக் காரி முஸ்தஜாப் என்பவரும், அஷேக் காரி ஃபவாஸ் என்பவரும், அஷேக் காரி ஃபௌசான் என்பவரும், அஷேக் காரி அப்துல்லா என்பவரும், அஷேக் காரி ரிஃப்ராஸ் அசரி என்பவரும் இதில் மிக முக்கியமான பிரபல்யமான ஜட்ஜஸ்மார்களோட இன்னும் ஒரு 20 ஜட்ஜஸ்மார்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளப்படுவார்கள். அதோடு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் கூற விரும்புகிறேன். தேர்ச்சி பெற்ற உலக ரீதியில் ஒரு ஜட்ஜஸ் இந்த போட்டிக்கு கலந்து கொள்ள இருக்கிறார். அவர் தான் முகமது ஆஷி அப்துல் அசீஸ். அவர் ஈரானை நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு பிரபல்யமான ஒரு காரி. அதே போல் மிக முக்கியமான சில விடயங்கள் மிக முக்கியமான இடத்தில் பெறக்கூடியவராக இருக்கிறார். இவர் தான் இறுதி போட்டியில் முக்கியமான ஒரு ஜட்ஜஸாகவும் இதை கலந்து கொள்வார் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த போட்டி சம்பந்தமான முழுமையான தகவல்களையும் சொல்லிவிட்டார்கள். எனவே முந்திக்கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் கீழே காணக்கூடிய தொலைபேசி இலக்கத்தோடு பேசி அவற்றை நீங்கள் அனுப்பி வைத்து விடுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஆரம்பத்திலே HR ஃபவுண்டேஷனுடைய தலைவர் பேசியிருந்தார், அதனைத் தொடர்ந்து பொருளாளர் பேசியிருந்தார். இறுதியாக HR ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் அல்ஹாஜ் யூசுப் அவர்கள் மிக முக்கியமான இலங்கையிலே பலராலும் அறியப்பட்ட ஒரு நபர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் செயலாளராக இருக்கின்றீர்கள். உங்கள் தரப்பிலே இந்த போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான அழைப்பை சொல்லிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ். முதல்ல நான் HR ஃபவுண்டேஷனை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. HR ஃபவுண்டேஷன் ஒரு நீண்ட காலமாக இயங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் சமீபத்தில் ஃபெரோஸ் ஆஜர் ஒரு கூட்டத்துக்கு அழைச்சி என்ன அதில் செயல்படுமாறு அழைச்சி கொண்டாங்க. நான் இதில் அந்த அமைப்புக்கு புதுசாக தான் சேர்ந்திருக்கிறேன். இருந்தாலும் அவனோட கலந்து கொண்டதில் இந்த ஒரு பாரிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்குது. இது எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். இது யாருடையும் பேரும் போலுக்காக செய்யக்கூடிய வேலை இல்லை. ஒவ்வொரு மதரசாக்களில் ஓதக்கூடிய மாணவர்கள் அழகான துணியில் ஓதக்கூடியவங்க, புனித கௌபத்துள்ளால் ஓதக்கூடிய இமாம்களை பின்பற்றி அந்த குரலில் ஓதக்கூடிய மாணவர்கள் அநேகமாக இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கு இலைமறை காய்களாக இருந்து கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள இதுகளை வெளிக்காக்கிறது, அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறது தான் இது நோக்கமாக இருந்துக்கிறது. இதே போல் தான் அதானுடைய விஷயத்துலையும் இன்றைக்கு பள்ளியில் சொல்லக்கூடிய அதான்களை அழகான முறையில் சொல்லணும்னு சொல்லி எங்களோட பொருளாளர் அழகான முறையில் தெளிவுபடுத்துகிறாங்க. எங்களோட தலைவரும் அதிகமான விஷயங்களை தெளிவுபடுத்திட்டாங்க. இதில் முக்கிய நோக்கம் என்னென்னாக்கா
இது பரிசல் பெரிய பரிசல் கொடுக்கறதும் மக்களுக்கு கூப்பிட்டு செய்கிறதும் இல்லை, எங்களோட பிரபல்யமும் இல்லை. இது முக்கிய நோக்கம் வந்து இலைமறை காய்களாக இருக்கக்கூடிய உலமாக்கள், ஹாஃபிஸ்கள், முஅத்தின்கள் இவங்கள வெளிக்கொண்டு வர்றது, இவங்களோட முழு முயற்சியும் கலந்து கொள்ள காட்டுறதுக்காக வேண்டி. அதனால இது ஒரு பாரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. எல்லா மசாலில் உள்ளக்கூடிய மாணவர்கள் அனுப்பி வைங்க. ஒவ்வொரு பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய முஅத்தின்களுக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொள்றதுக்கு உற்சாகப்படுத்துமாறு பரப்புவாளர் சபையை கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமான பல விடயங்களை தெளிவுபடுத்தினார்கள். HR ஃபவுண்டேஷனுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் என மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய மூவரும் இன்றைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்தார்கள். பல விடயங்களை பேசினார்கள். சங்கைமிகு அல் குர்ஆன் போட்டி நடைபெறவிருக்கின்றது, இந்த போட்டி சம்பந்தமாக தெளிவுபடுத்தினார்கள். HR ஃபவுண்டேஷன் பள்ளிவாயல் சம்மேளனம் ஃபஜ்ர் கவுன்சில் மூலமாக சமூகத்திற்கு வழங்கப்படக்கூடிய சேவைகளை பற்றி எல்லாம் சொன்னார்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இனி உங்களுக்கான வாய்ப்பு. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த போட்டியிலே பங்கு பெற வேண்டும் என்று ஆவல் கொண்டால், ஆசைப்பட்டால், கீழே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைத்து நீங்களும் பிரயோசனம் அடைந்து கொள்ளலாம் என்பதை நிகழ்ச்சியின் இறுதியாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். முஅஸ்ஸின்களே, உங்களுடைய அசான்களை அழகாக்கி கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான விடயத்தை பொருளாளர் சொல்லியிருந்தார். உங்களுடைய அசான் மூலமாக யாருக்காவது ஹிதாயத் கிடைக்கலாம். எனவே அசான் சொல்லக்கூடியவர்கள் அவற்றிலே பயிற்சி எடுங்கள். இன்று பயிற்சி பெறுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் யூடியூபை பயன்படுத்தி விதவிதமான வகிவர்ண உணவுகளை எல்லாம் செய்வார்களாக இருந்தால், அப்படியெல்லாம் செய்ய முடியுமாக இருந்தால், எங்களுக்கு ஏன் அவற்றை பயன்படுத்தி அழகான அசான், அழகான துணியிலே பாங்கு சொல்ல முடியாது என்ற வினா எனக்குள்ளே எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு வினாதான். எனவே அவற்றை எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்காக எங்களுடைய கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் வழங்கிய HR ஃபவுண்டேஷனுடைய தலைவர் அல்ஹாஜ் முகமது ஃபெரோஸ் அவர்களுக்கும், அதனுடைய செயலாளர் அல்ஹாஜ் யூசுப் அவர்களுக்கும், அதனுடைய பொருளாளர் அல்ஹாஜ் மிஹான் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.